நண்பர்கள்லாம் நிறைய பேர் இருந்தாங்க. ஆனால் என்னென்னா, அந்த நண்பர்கள்லாம் ஒரு அவங்க தகுதின்றது ஒன்று பார்க்குறாங்க, அப்படி போயிடுறாங்க. எனக்கு இன்றைக்கி என் நண்பன் ஒருத்தன் வந்தான். நான் ஸ்கூல் படிக்கும்போது நான் கிட்டத்தட்ட 7வது படிக்கும்போது கையில் ஒருத்தன் ஸ்கூலில் போய் ஜாயின் பண்ணேன். இன்ன வரைக்கும் அவன் எனக்கு நண்பனாக தான் இருக்கான். ஜாதி மதம் பார்க்காம, எதுவுமே பார்க்காம, இப்போ நான் ஸ்கூல் படிக்கும்போது எப்படி போய் ஜாயின் பண்ணனோ இன்ன வரைக்கும் அப்படியே தான் இருக்கான். அதுதான் நட்புன்றது. காசு பணம்ன்றது எல்லாம் வேறு. காசு இருக்கும்போது வர்றது, காசு இல்லாதபோது போகிறன்றது வேறு. ஆனால் இவன் என்கிட்ட காசு இருந்தாலும் இருப்பான், காசு இல்லைனாலும் வருவான். ஒரே மாதிரி தான் இருப்பான். இன்றைக்கி காலையில் பேசிட்டு தான் வந்தேன். ஏதோ கோயம்புத்தூர் கிளம்புறேன்னு சொல்லியிருந்தான். இது மாதிரி நண்பர்கள் கிடைக்கிறது, அவன் நம்ம கஷ்டத்தில் ஹெல்ப் பண்ணுறான்ன்றது இல்லைன்றது இல்லை வேறு. கூட இருக்காங்க, எந்த நிலமையிலும் இருக்காங்க அப்படின்றது தான் பெரிய விஷயம். பிரியாமல் இருக்காங்க. நல்லா இருக்கும்போதும் பிரியல, சண்டை போடும்போதும் பிரியல, எப்பயுமே பிரியல அப்படின்றவங்க தான் உண்மையான நண்பன். ஆனால் இதுவரையிலும் என் கூட வந்த நண்பர்கள்லாம் அவங்க அம்மா சொல்லிச்சு, ஆட்டுக்குட்டி சொல்லிச்சு, அவங்க அப்பா சொல்லிட்டாங்க, அப்புறம் காசு இல்லை, என்கிட்ட காசு இல்லை, நான் எதாக இருந்தாலும் டக்குன்னு பேசிடுறேன் அப்படின்றதுனால எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க. பட் ஆனால் இவன் எதுவுமே நான் திட்டுவேன், எனக்கு கோவம் வந்துச்சுன்னா திட்டுவேன், அவன் எதாவது தப்பு பண்ணானா திட்டுவேன். அவன் எதுவும் நினச்சிக்கிறதில்ல, நம்ம தானே திட்டுறோம், தப்பு பண்ணுறதுனால திட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். எனக்கு பரவாயில்ல, இவன் கிடைச்சதில் சின்ன வயசுலேருந்து இருக்கான். எல்லாருமே சின்ன வயசில் நிறைய பேர் இருந்தாங்க, பட் எல்லாமே போயிட்டாங்க. ஆனால் இவன் பாதி நாள் பேசுவாங்க, பாதி நாள் பேச மாட்டாங்க. இவன் அப்படி இல்லை, என் மாதத்தில் ஒரு 4 டைம் 3 டைம் அதை ஃபோன் பண்ணுவான், நல்லா பேசுவான். நல்ல நண்பர்கள்ன்றது நம்ம தனியாக நிற்கும் போது, கவலையில் நிற்கும் போது தான் தெரியும் யார் நல்ல நண்பர்கள், யார் சும்மா தேவைக்கு பழகிட்டு போகிறாங்கன்றது. இன்றைக்கி மீன் பிடிக்க போனால் உங்களுக்கு வீடியோ போடுறேன் உறவுகளே. முடிஞ்ச அளவுக்கு உங்களால் முடிஞ்சது ஒரு சப்போர்ட், ஒரு ஷேரு, ஒரு ஃபாலோ, ஒரு சப்ஸ்கிரைப், அதுதான் நான் கேட்குறேன். முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவு தான் என்னுடைய நம்பிக்கை. ரொம்ப உங்களை தான் நம்பிகிட்டு இருக்கேன் உறவுகளே. நன்றி.